ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம போடுற வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் ப்ரோ அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன அப்படி அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு. ப்ரப்போஸ்டு டிராஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த ப்ரப்போஸ்டு டிராஃப்ட்னா என்ன ப்ரோ, யாருக்கு யாரு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்லாம் கேட்காதீங்க, ஓகேவா? சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன். எஸ், இந்த வீடியோல நம்ம அதை தான் பத்தி பேச போறோம். அண்ட் குரூப் ஏ எப்படி பிரிச்சிருக்காங்க, டேட்ஸ் எப்போ இருக்கு, ஸ்டேடியம்ஸ் எங்கெங்க நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெளிவா பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரப்போஸ்டு டிராஃப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, ஐசிசியும் அப்புறம் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடத்த போற அந்த ஹோஸ்ட் நேஷனும் சேர்ந்து எந்தெந்த டீம்லாம் அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரப்போஸ்டு டிராஃப்ட் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இதுதான்ப்பா ஷெட்யூல் இருக்க போது, இப்படிதான்ப்பா இருக்க போது, இந்த டேட்லேருந்து இந்த டேட் நீங்க அவைலபிளா இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த டீம்லாம் கலந்துக்க போறாங்களோ அந்தந்த டீமுக்கு ப்ரப்போஸ்டு கிட் அனுப்புவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ ஐசிசி பண்ணியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 19லேருந்து மார்ச் 9 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அட் த சேம் டைம் மார்ச் 10ஆம் தேதியே ரிசர்வ் டேவாவும் பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. பிகாஸ் இந்த மழை வருது அப்படிங்கிறதுனால ரிசர்வ் டே பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 8 டீம் பாத்தீங்க அப்படின்னா கலந்துக்க போறாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல. அந்த 8 டீம் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, வேர்ல்டு கப் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அதுல டாப் 8 பிடிச்ச டீம்ஸ் தான் பாத்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. அதுல குறிப்பா இப்போ பாகிஸ்தான்ல தான் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுனால பாகிஸ்தான் ஹோஸ்ட் நேஷன், ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிருவாங்க அந்த இதுக்கு. மற்ற டீம்ஸ் இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்போட அட்டவணையை வச்சு எடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ எந்தெந்த டீம்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து, இவங்க 4 டீமும் பாத்தீங்கன்னா குரூப் ஏல இருக்காங்க. ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், இந்த 4 டீமும் பாத்தீங்கன்னா குரூப் பி ல இருக்காங்க. ஓகே, சோ குரூப் ஏ ல இருக்கிறவங்களுக்குலாம் மேட்ச் நடக்கும், இங்கிட்டு குரூப் பி ல இருக்கிறவங்களுக்குலாம் மேட்ச் நடக்கும், அப்புறம் ஒரு செமிஃபைனல் நடக்கும், அப்புறம் ஒரு ஃபைனல் நடக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா இதோட கதை. இது ஐசிசி டிராஃபி தாங்க. 2017 வரைக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஐசிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நிறைய ரீசன் சொல்லப்பட்டுச்சு அதுக்கு. அப்ப எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கான வியூவர்ஷிப் பெருசா இல்ல, ஸ்பான்சர்ஸ் பெருசா கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் அளவுக்கு இதுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டுச்சு. அது இல்லாமல் வேறு சில காரணங்கள் மேபி இருக்கலாம், அது வெளியில் சொல்லப்படலை. ஓகே, இதை ஒரு மினி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப், ஒரு T20 வேர்ல்டு கப் இருக்கோ, அது மாதிரி இது ஒரு மினி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஐசிசி டிராஃபி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ஓவர் கொண்ட ஒரு மேட்ச் இதில் தான் நடக்கும். ஓகே, இதுக்கும் வேர்ல்டு கப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது நேமை தவிர. ஸோ இதுதான் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி. ஓகே, அண்ட் இந்த திருப்பி இதை எடுத்துட்டு வர்றது உண்மையிலுமே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான கிரேஸை ஏற்படுத்துது. ஏன்னா 2017 இருந்த அளவுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸோட கூட்டம் இல்லை, அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. கிரிக்கெட் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2021லேயே பிளான் பண்ணது தான் 2025லேருந்து சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ பிளான் பண்ணி கரெக்டாக போன வாட்டி யாரு சாம்பியன்ஸ், பாகிஸ்தானா, அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இருந்தே ஆரம்பிங்க, அவங்களே ஹோஸ்ட் நேஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான்ல இப்போ வச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் பாகிஸ்தான்ல லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி இங்கெல்லாம் தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல குறிப்பா இந்தியா மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா லாகூர்ல நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா விஸ் பாகிஸ்தான் மேட்ச் மார்ச் 1 இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் அப்டேட்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா இது இன்னும் அக்செப்ட் பண்ணப்படாத ஒரு விஷயம் தான். இது அக்செப்ட் பண்ணியே ஆகணும் பிசிசிஐ. ஆனா பிசிசிஐ இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இந்தியா விஸ் பாகிஸ்தான் இடையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எஸ், நம்மளோட எதிரி நாடு மாதிரியே தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் அங்கே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா த்ரெட் பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பாகிஸ்தானுக்கு போனப்போ அப்போ அங்கே ஒரு ஷூட் அவுட் நடந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ் அதில் இன்ஜுரி ஆனாங்க. ஓகே, நீங்க முத்தையா முரளிதரனோட 800 படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சூப்பராக அந்த விஷயத்தை காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இப்போ இந்தியன் பிளேயர் போறப்போ அங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மும்பை அட்டாக் நடந்ததுலேருந்தே இந்தியா விஸ் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பெருசா ஓடிஐ T20 ஆடுறதில்ல, இந்த ஐசிசி டிராஃபி மட்டும் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்தியா டிராவல் பண்ணி போய் ஒரு பாகிஸ்தான்ல ஒரு சீரீஸ் ஆடுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ இங்கே தான் ஐசிசி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி ஒன்னு இந்தியாவை கன்வின்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும் பாகிஸ்தானுக்கு, ஆனா இந்தியா அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்தியா இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட
முடியாது. பிகாஸ் அது அவங்க ரெவன்யூவையே பயங்கரமாக பாதிக்கும். இந்தியன் டீமோட அந்த ஒரு வேல்யூ என்னங்கிறது தெரியாது. இப்போ வேர்ல்டு கப் வேற ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கிறதுனால ரொம்ப வேல்யூ அதிகம். ஸோ இந்தியா என்ன சொல்லுதோ அதை தான் ஐசிசி கேட்டாகணுங்கிற மாதிரி நிலைமை. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்கே வேணாலும் ஆடிப்பாங்க. ஈவன் தான் அவங்களுமே பாகிஸ்தான் போய் ஆடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த ஒரு நியூசிலாந்து சீரீஸ் கூட அதனால ரத்தானுச்சு ஒரு 1.5 years பிஃபோர். ஓகே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுமே கொஞ்சம் பயப்படுவாங்க. அது மாதிரி அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அங்கே இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா நடக்கும், துபாயில் நடத்துவாங்க. ஏன்னா நிறைய பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து இந்த சீரீஸ்லாம் ஆடுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாய் தான் அவங்களோட ஹோம் கிரவுண்டாக இருக்கும். துபாயில் போயிட்டு தான் மேட்சஸ் ஆடுவாங்க. ஓகே, அங்கே ரொம்ப செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை, காமன் வென்யூ தானே. அங்கே போயிட்டு பாகிஸ்தானுக்கு ஹோம் கிரவுண்டாக கொடுத்து விளையாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அங்கேயும் 3 கிரவுண்டு தான், ஷார்ஜா, துபாய், அபுதாபி. அந்த 3 கிரவுண்ட்லேயே மாற்றி மாற்றி கேம்ஸ் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 100% பிசிசிஐ ஒத்துக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்குள்ளே போகிறதுக்கு. அண்ட் அது ஒரு பெரிய 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 த்ரெட். ஏதாவது நடந்துருச்சு அங்கே போய் அப்படின்னா அது நாட்டையே உழுக்கிற சம்பவமாக மாறிடும், அரசியலையே திருப்பி போடுற விஷயமா மாறிடும். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன செக்யூரிட்டி டைட் பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன கீரல் ஏதாவது ஒரு பிளேயருக்கு நடந்துச்சுனாலும் அது 2 நாட்டோட ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ ஐசிசி எப்பயுமே இது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு தான் டிசிஷன் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானில் நடக்காது. பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து துபாயில் நடக்கும், அப்படி அதான் யூஏஇல நடக்கும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி, அதாவது இந்த மினி வேர்ல்டு கப்புக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனலே இந்தியா விஸ் பாகிஸ்தான் தான் நடந்துச்சு. அதுவும் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்போட ஹீரோவா இருக்க ஹர்திக் பாண்டியா அங்க ஹீரோவா ஒரு நாக் ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிடுவாரு. அது மட்டும் ரன் அவுட் ஆகலனா இன்னொரு ஐசிசி டிராஃபி நம்மளோட இதுல கேபினெட்ல சேர்ந்துருக்கோம். பட் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் இதுவும் நம்ம அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இல்ல, நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான்ல தான் நடக்கணுமா இல்ல லைக் வந்து வேறு ஏதாவது காமன் வென்யூவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்க போகிறேன். இன்கேஸ் ஐசிசி ஒருவேளை இல்லைப்பா இந்தியா நீங்கள் பாகிஸ்தான் வரலன்னா நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டே ஆட வேணாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறவங்கள வச்சு இந்த டோர்னமெண்ட் நடத்தினா இந்த டோர்னமெண்ட் செல்ஃப் எடுக்குமா, இந்த டோர்னமெண்ட் நல்லா போகுமா, இது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல இருந்தும் நான் உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.